கையில என்னடான்னு ஜெகதீஷ் சபரிய பாத்து கேக்க, அத ஏண்டா கேக்குற, இங்க வந்ததுல இருந்து எனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி வந்துடுச்சு. தினமும் நைட்டு இப்படி கைய அலாதுல வச்சு சுட்டுக்கிறேன்னு சபரி தன் தீக்காயத்துக்கு மருந்து போட்டுக்கிட்டே சொன்னான். கைய இங்க குடுன்னு சபரியோட கைய பார்த்த ஜெகதீஷ், தூக்கத்துல நடக்கிறது சரி, ஆனா அது எப்படி சரியா கைய மட்டும் சுட்டுக்கிறேன்னு சந்தேகமா கேட்டான். சபரி கைய தடவிக்கிட்டே, தெரியலடா, ஒரு நல்ல டாக்டரை பாக்கணும், தூக்கத்துல நடக்கிறத இப்படியே விட முடியாதுன்னா. ஆனா ஜெகதீஷ் விடல. சரியா கைய மட்டும் டார்கெட் பண்ணி காயம் வருதுன்னா, ஒருவேளை யாராவது உன்னை தூக்கத்துல இருந்து எழுப்ப ட்ரை பண்றாங்களோ? என்னடா சொல்ற? இல்ல, சும்மா ஒரு டவுட் தான். ஆனா தினமும் இப்படி நடக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ஆமா, அம்மாவுக்கு இதெல்லாம் தெரியுமா? தெரியாதுடா. இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவங்கள எதுக்கு டென்ஷன் பண்ணணும்னு சொல்லல. அது இருக்கட்டும், நீ இங்கேயே தங்க போறியா? ஆமா. ஏ? கொஞ்ச நாள் போகட்டுமே. சுஜி என்னையே ஒரு மாதிரி தான் பாக்குறா. இப்போ நீயும் கூட இருந்தா பிரச்சனை அதிகமாகும். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் இங்கதான் இருப்பேன். சுஜி எனக்குன்னு முடிவான அப்புறம் அவளை பாக்காம என்னால இருக்க முடியலன்னு ஜெகதீஷ் திமிரா சொன்னான். டேய், கல்யாணம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருடா. அவ இன்னும் மைனர், மேஜர் ஆகிற வரைக்கும் சும்மா இரு. இப்போ நான் அவளை தொட்டா எவன் கேப்பான்? கேட்டா நான் சும்மா விடுவேனா? ஒரே சொருகுதான்னு ஜெகதீஷ் வெறியோட சொன்னான். ஜெகதீஷ், லாவண்யா முன்னாடி இப்படி பேசாத. நீ ஃபாரின்ல இருந்து வந்திருக்கேன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கா. நீ ஜெயில இருந்து வந்தது தெரிஞ்சா என்ன? அவளால என்ன பண்ண முடியும்? மரியாதையா பேசு ஜெகதீஷ், அவ உன் அண்ணி. இந்த சொந்தம் பாசம்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஆமா, நீயே அவளுக்கு துரோகம் தான் பண்ணிட்டு இருக்க, அப்புறம் எதுக்கு எனக்கு அட்வைஸ் பண்ற? என்னோட சபலம் வேற, லாவண்யா வேறடா. நான் எத்தனை பொண்ணுங்க கூட இருந்தாலும் ஏன் பொண்டாட்டியா இருக்க லாவண்யாவுக்கு மட்டும்தான் தகுதி இருக்கு. அவகிட்ட மரியாதையா நடந்துக்கோன்னு சபரி கோபமா சொல்லிட்டு இருக்கும் போதே வாசல் பக்கம் நின்ன வானதிய பாத்தாங்க. சபரி சொன்னதை கேட்டு வானதி அதிர்ந்து போயிட்டா. சபரிய மயக்கி கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைச்சவளுக்கு வெறும் உடம்புக்காகத்தான் சபரி தன்னை பயன்படுத்துறான்னு புரிஞ்சப்போ கோபமும் வருத்தமும் வந்துச்சு. இந்த குட்டி யாருன்னு ஜெகதீஷ் கேக்க, வேலைக்கார பொண்ணு. வானதி, நீ போய் வேலைய பாருன்னு சபரி அசால்ட்டா சொன்னான். வானதிக்கு மனசே உடைஞ்சு போச்சு. லாவண்யா அங்க வந்து, ஜெகதீஷ், ரூம் ரெடியா இருக்கு, ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, சாப்பிடலாம் நாங்க. சுஜி எங்க? அவ வருவா, நீங்க குளிச்சிட்டு வாங்க. முதல்ல என் பொண்டாட்டி கிட்ட பேசிட்டு அப்புறம் போறேன்னு ஜெகதீஷ் எந்திரிக்க லாவண்யா அவனை தடுத்தாங்க. ஜெகதீஷ், ஒரு நிமிஷம். சுஜி சின்ன பொண்ணு. இந்த ஊருக்கு வந்தது, இங்க நடந்த விசித்திரமான விஷயங்கள்லாம் அவளை ரொம்ப பாதிச்சிருக்கு. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடியற வரைக்கும் அவளை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கலாமே. இப்பவே அவளை பொண்டாட்டின்னு சொல்லி உரிமை எடுத்துக்கிறது வேணாமேன்னு லாவண்யா ரொம்ப பொறுமையா சொன்னாங்க. ஆனா ஜெகதீஷ் அவங்கள முறைச்சான். சபரி உடனே குறுக்க வந்து, லாவண்யா, நீ சும்மா இரு, நான் ஜெகதீஷ் கிட்ட பேசிட்டேன், நீ வா, வந்து சாப்பிடு. பிள்ளைத்தாச்சி பொண்ணு இவ்ளோ நேரம் சாப்பிடாம இருக்க கூடாதுன்னு அவளை கூட்டிட்டு போயிட்டான். சபரி லாவண்யா கிட்ட மெதுவா சொன்னான். ஜெகதீஷ் கோபக்கார லாவண்யா, அவனை எதிர்த்து பேசுற தைரியம் எனக்கே இல்ல. அவன் ஏதாவது அம்மா கிட்ட சொன்னா நமக்கு இப்ப கிடைச்சிருக்க வாழ்க்கையும் போயிடும். அவன் பாத்துப்பான், நீ பேசாம இரு. லாவண்யாவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அதே நேரம் ஜெகதீஷ் சுஜிய பாக்க போனான். சுஜி அதிர்ச்சியில தரையில உட்கார்ந்திருந்தா. ஜெகதீஷ் வந்து விரல சொடுக்குனதும் தான் அவளுக்கு சுய நினைவே வந்துச்சு. அவன் முகத்தை தூக்கி உதட்ட ரசிச்சு பார்த்தான். சுஜிக்கு அருவருப்பா இருந்துச்சு. பேபிமா, இனிமே இப்படி முகத்தை திருப்ப கூடாது, புரியுதான்னு அவன் கண்ணத்தை தொட வர சுஜி அவன் கைய தட்டி விட்டா. ஜெகதீஷ்க்கு ஆத்திரம் பொங்குச்சு. அவ கண்ணத்தை வழுக்க டைமா பிடிச்சு தம் பக்கம் திருப்பி, இன்னொரு முறை கைய தட்டி விட்டா கண்ணம் வழுத்துடும், ஜாக்கிரதைன்னு மிரட்டிட்டு அவளை தள்ளி விட்டுட்டு போயிட்டான். சபரி ஒரு பக்கம்னா இப்போ ஜெகதீஷ் இன்னொரு பக்கம். சுஜி என்ன பண்றதுன்னே தெரியாம அந்த நரகத்துல தவிச்சு போய் நின்னான். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன்ட் ஃபார் தி நெக்ஸ்ட் எபிசோட்.